Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் அல்வா ரொம்ப குயிக்கா 10 மினிட்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரஷர் குக்கர்ல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம குக்கர்ல செய்யறதுனால நெய் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த சூட்டிலே நீங்க கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்ல இல்ல மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வச்சு நல்லா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கேரட் நமக்கு நல்லா வெந்துருச்சு. கேரட் முழுசா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் கடைசியில பாத்தீங்கன்னா குலைவா வந்துரும். இப்ப மறுபடியும் அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா தண்ணி நீர்த்து வரும். பாருங்க, தண்ணி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சே குக் பண்ணுங்க. நமக்கு கேரட் வெந்துட்டதுனால தண்ணி மட்டும்தான் எவாபரேட் ஆகணும். 5 மினிட்ஸ் ஆகும் தண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகிறதுக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் பேன்ல வச்சு செய்யறதுல பாத்தீங்கன்னா 30 to 45 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நமக்கு ப்ரெஷர் குக்கர்ல பண்றதுனால 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தீங்கன்னா நல்லா ரிச்சா இருக்கும். நெய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்க சூடாவும் சர்வ் பண்ணலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. குயிக்கா 10 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி சீக்கிரமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்து அசத்தலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.